தமிழக அரசியலில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சி விளங்கி வருவது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அது மட்டுமல்லாது மக்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை என்றால் முதல் ஆளாக களத்தில் நின்று மக்களுக்காக போராடுபவரும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டுமே என்பது நம் அனைவருக்குமே தெரியப்படுத்தும் ஒரு உண்மையாகவே இருந்து வருகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் சகோதரி காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறார் என்ற செய்திகளும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் அவருக்கு உடல்நிலை சரியில்லை, சரியானதும் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் இணைவார் என்ற பேச்சுக்களும் அடிபட்டு வருகின்றன. இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகளும் காளியம்மாள் அவர்களை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணிகளையும் வேலைகளையும் செய்து வருகிறார்கள் என்பதும் செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பேரம் பேசப்படுவதாகவும் தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சீதாலட்சுமி அவர்களை களமிறக்கினார் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற முழு முனைப்போடும் செயல்பட்டு வருகிறார். ஈரோட்டில் கூட காளியம்மாள் அவர்களை களம் இறக்காதது குறித்து பல கேள்விகளும் முன்வந்தன. ஆனால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததான் காரணம் என பலரும் கூறி வந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் சகோதரி காளியம்மாள் அவர்கள் இணைய வேண்டும் என்று வெளிநாட்டு புள்ளிகள் விரும்புவதாக தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு சீமானிடம் பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாகவும் செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காளியம்மாள் அவர்கள் சமூக பொறுப்புகளை தங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனையில் இருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்தது. இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.